உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார். செம்ம தைரியமாக இருப்பீங்க. ஏன் செம்ம தைரியமாக இருப்பீங்கன்னா, பயங்கரமான தேவன் உங்களோடு இருப்பார். நம்ம தேவன் பயங்கரமான தேவன்ல. நம்ம தேவன் உங்களோடு இருக்கிறதுனால எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. பயப்படாது இருப்பாய், எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. இருட்டுக்கு பயப்பட மாட்டீங்க, மத்தியானத்துக்கு பயப்பட மாட்டீங்க, இரவுக்கு பகலுக்கு பயப்பட மாட்டீங்க, யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. ஏன்னா பயங்கரமான தேவன் உங்களோடு கூட இருக்காரு. உங்களை நோக்கி அம்பு எய்கிறாங்கள, எதுவுமே உங்கள் மேலே படாது. ஏன்னா தேவன் கேடகமாக இருப்பார், எல்லாம் கீழே விழுந்துடும். தேவன் பயங்கரமான தேவன் உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. அதனால் உங்களுக்கு செம்ம தைரியம் இருக்கும். எதுக்குமே நீங்கள் பயப்பட மாட்டீங்க. இந்த உலகத்தில் நிறைய பேர் இது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆனால் நீங்கள் அந்த பயங்கரங்களெல்லாம் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருவீங்க. அது உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை எடுத்து உங்கள் பேக்கெட்டில் போட்டு போயிடுவீங்க. ஏன்னா நீங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. தேவனுக்கு பயப்படுற பிள்ளைங்க நீங்கள். அதனால் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. தேவனுக்கு நடுநடுங்கி அவரை ஆராதிக்கிறீங்க, அவரை துதிக்கிறீங்க, அவருக்கு பிரியமானதை செய்கிறீங்க. அதனால் மற்றதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. சரிங்களா? நீங்கள் எப்படி நடப்பீங்கன்னா, சிங்கத்து மேலே நடப்பீங்க, விரியன் பாம்பு மேலே நடந்துட்டு போயிட்டே இருப்பீங்க. எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. இது போகிறதுக்காக நான் ஏன் ஒதுங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக நடந்து போயிடுவீங்க. பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போட்டுருவீங்க. ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா நீங்கள் மிதிப்பீங்க. தேவன் அந்த அளவு உங்களுக்கு அதிகாரத்தை இன்றைக்கி கொடுத்துருக்காரு. எப்பவும் அவர் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஏங்க, இந்த வியாதி பயங்கரமாக இருக்குது, இந்த பிரச்சனை, இந்த வறுமை பயங்கரமாக இருக்குது. எதுவுமே இனிமேல் பயங்கரமாக இருக்காது. ஏன்னா தேவன் தான் பயங்கரமாக இருக்கார். யாருங்க மிகவும் பயங்கரமான தேவன்? நம்ம தேவன் தான். நம்ம தேவன் பயங்கரமானவர். கரெக்டா? அப்புறம் என்ன, மற்றதெல்லாம் என்ன? வியாதி பயங்கரமாக தோணாது, வறுமை பயங்கரமாக தோணாது. ஐயோ இந்த எக்ஸாமாக பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக தோணாது. தேவன் தான் உங்களோடு பயங்கரமாக இருப்பார். சரிங்களா? எல்லாருமே பயந்தாங்க. அந்த கோலியாத்தை பார்த்து பயங்கரமாக பயந்தாங்க. ராட்சதன் பார்க்க பயங்கரமாக இருக்கான். சவுல் கூட ஓரமாக ஒதுங்கிட்டான். எதுக்கு அவங்கிட்ட போய் வச்சுக்கிட்டு அப்படின்னு ஓரமாக ஒதுங்கிட்டான். ஆனால் அந்த தாவீது ஒரு இளைஞன், ஒரு டீனேஜர், அவன் மிரட்டினாங்க போய். ஒரு நாள் அந்த பிள்ளை யுத்தத்தையே பார்த்ததில்ல. போர்னா என்னன்னு தெரியாது. இளைஞன் ஆடு மாடு மேய்க்க தெரியும். அப்படிப்பட்ட பிள்ளை அந்த போருக்கு போய் மிரட்டுது. போய் அந்த ராட்சதனை போய் மிரட்டிட்டு வந்துட்டான். மிரட்டி தலையை வெட்டி தூக்கி போட்டு போயிட்டான். என்னதான் மிரட்டினாங்க? அவன் என்ன மிரட்டினா பாருங்களேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று தலையை உன்னை விட்டு வாங்குவேன் அப்படின்னு மிரட்டினான். இன்னைக்கு தேவன் உன்னை என்கிட்ட ஒப்பு கொடுத்துடுவாரு. நான் இன்னைக்கு உன்னை கொல்ல போகிறேன். ஒரு மிரட்டல். அடுத்த மிரட்டல், தலையை வெட்டுவேன், தலையை உன்னை விட்டு வாங்குவேன், வெட்டுவேன். அதே மாதிரி தலையை தாங்க வெட்டினான் அவன். வயிற்றுலையோ கழுத்துலையோ குத்தலை, முதுகுலையோ குத்தலை. எங்கெங்க குத்துனான் அவன்? கரெக்டாக தலையை தான் வெட்டினான். என்ன மிரட்டினானோ அது செய்தான். அதுக்கு முன்னாடி சவுல்ராஜா சொன்னார், ஐயோ அந்த கோலியாத் ராட்சதன் இருக்கான்ல, அவன் எப்பவும் சிறு வயது முதல் அவன் ஸ்கூல் சைட்லாம் எட்டி பார்த்ததில்ல. அவன் எப்பவும் யுத்தத்துக்கு தான் போவான், போருக்கு தான் போவான். சிறு வயது முதல் அவன் கடைக்கு போனது கிடையாது, மார்க்கெட்டுக்கு போனது கிடையாது. அவன் எப்பவும் போருக்கு தான் போனான். அப்பேற்பட்ட வீரன் எப்படி நீ சடை போட போகிற அப்படின்னு சவுல் ராஜா கேட்டார். ஈவன் நம்ம தாவீது இருக்காங்களே, பயப்படவே இல்லைங்க. கை கால்லாம் ஆடவே இல்லை. 5 கூழாங்கல் ஒரு கவன், அவ்வளோதான்.
அது கை கால் ஆடாமல் கரெக்டாக விட்டான். நான் வணங்குற தேவன் பயங்கரமானவர், நீ யார்? நீ ஒரு சாதாரண ஆள். உன்னை நான் வெட்டி உன்னுடைய உடம்ப நான் காட்டு மிருகத்துக்கு கொடுப்பேன்னு சொன்னான். செம்மையாக மறக்கினான். பயங்கரமான அந்த ராட்சதன் இவனுக்கு பயங்கரமாகவே தோணல். தாவீது சொன்னால், எனக்குள் இருப்பவர் என் தேவன் மிகவும் பயங்கரமானவர். நீங்களே எதுக்காவது பயந்துட்டுருக்கீங்களா? இனிமேல் பயப்பட மாட்டீங்க. ஐயோ இந்த வியாதி பயங்கரமாக இருக்குதுங்க. இருக்காது, நம்ம தேவன் தான் பயங்கரமானவர். அந்த வியாதி ஒன்றுமே இல்லை. அந்த வியாதியை மிதித்து தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருவீங்க. அந்த வறுமையை மிதித்து தூக்கி டஸ்ட்பினில் போடுவீங்க. உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையை மிதித்து டஸ்ட்பினில் போடுவீங்க. எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. ஐயோ பயங்கரமாக இருக்காங்க, அவங்களோட நான் வாழ்கிறேன், அவங்களோட தான் குப்பை கொட்ட வேண்டியதாக இருக்குது. இல்லை, அவங்கள அடக்கி வைப்பீங்க. பார்த்துட்டே இருங்களேன், எப்படி தாவீது தான் அடக்கி வச்சான் ராட்சதனை. வேறு யாராலையும் அடக்கி வைக்க முடியலங்க. அந்த நாட்டு ராஜாவே அடக்கி வைக்க முடியல. ஆனால் இந்த பிள்ளை போய் அடக்கிச்சு. இளைஞன், ஒரு டீனேஜர் தான் போய் அடக்கி வச்சான். என்னடா யார் அது? எங்களுடைய நாட்டில் எதுக்கு வாலாட்டுற அப்படின்னு யார் அடக்கி வச்சது? நம்ம தாவீது தான். நீங்கள் அடக்கி வைப்பீங்க. எவ்வளோ பயங்கரமானவர்களாக இருந்தாலும் நீங்கள் தான் வாழ்வீங்க அந்த இடத்துல. நீங்கள் வாழ்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கை. நீங்கள் பயங்கரமான தேவனுக்கு முன்னாடி நீங்கள் பயந்து நடுநடுங்குகிறதுனால நீங்கள் வாழ்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.